அருவியை தேடி காய்ஸ். இப்போ நாங்கள் நியூசிலாண்டில் இருக்கிற பேர்சி சீனிக் பார்க்ன்ற ரிசர்வ்ன்ற ஒரு இடத்துக்கு, அது ஒரு பார்க் தான். அங்கே வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒரு அருவி ஒன்று இருக்குது, அதை பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள், அந்த மேப் காட்டி இருக்குது. மலையின் உச்சியிலேருந்து கீழே இறங்கி திருப்பி மேல் நோக்கி ஏறணும். அங்கே போய்த்தான் அருவியை பார்க்க முடியும். அதுக்கு நாங்கள் அந்த அருவியை பார்க்குறதுக்கு என்னென்ன கஷ்டங்களை தாண்டுறோம், எப்படி போகிறோம்ன்றது தான் இந்த ஸ்டோரியாக இருக்க போகுது. மாலை பொழுதாகிட்டுன்றபடியால் கொஞ்சம் நேரத்துக்கு போகணும். ஏன்னா இருட்டுப்பட்டால் காட்சி அழகாக படம் பிடிக்க முடியாது. அதால் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். இதில் தேவையான காணொலிகளை மட்டும்தான் நினச்சிருக்கிறேன். இது நீண்ட நேர பயணம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபீல். காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட காடு மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா. முன்னுக்கு இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி படிகள் அமைச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஆனால் அங்கே போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. இடம் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் மலையிலேருந்து இறங்கி கொண்டிருக்கிறோம். இறங்கி திருப்பி மேலே ஏறணும் வேறு ஒரு பக்கத்தால். இதே கலைக்குது. இதில் ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, பார்ப்போம். சூப்பராக இருக்குது இந்த இடமே. பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம். ஃபுல்லாக மரங்கள். இது ஒரு பார்க் தான். இயற்கையாக அந்த அருவி ஒன்று இருக்கிற இடத்துல ஒரு பார்க்கை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நான் வழியை மாற விட்டு மலையின் உச்சிக்கு வந்திருக்கிறேன். மலையின் உயரமான மேல் பகுதிக்கு வந்திருக்கிறேன். இங்கே பக்கத்தால் வேறு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோட் வருது. இங்கே வீடுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ திருப்பி கீழ் நோக்கி இறங்கணும். இறங்கி திருப்பி வேறொரு பக்கத்தால் கொஞ்சம் மேலே ஏறணும். அங்கே தான் அந்த அருவி இருக்குது. பாருங்க, போகிற வழியில் பார்த்தேன். எவ்வளோ பெரிய மரம் வந்து பாருங்கவ. ஏதோ அந்த இடும்பு மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு பட்டையும் கை வைக்க கலந்து வருது. ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ இரும்பில் செஞ்ச மரம் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய மரம் பாருங்க. இப்போ நான் ஏறி வந்துட்டேன். திருப்பி போய்க்கலாம் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ இந்த வழியால் தான் நான் இறங்கணும். இறங்கி கொஞ்சம் அவங்கள சரக்கி சென்றாலும் கீழே போகணும். மரத்தை பாருங்க. இதனால தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். இந்த இடமெல்லாம் சரியான உயரமாக இருக்குது. நிறைய பாதைகளும் சரியில்லை, சறுக்குது பாதை. சரியான கவனமாக தான் போகணும். இந்த மரத்தின் வேர்கள் இருக்கிறதால ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இதை மாதிரி அங்கால இன்னும் கடினமான இடங்கள் கூட வரலாம். எங்கேயோ தண்ணி சத்தம் கேட்குது. ஆனால் எங்கேன்னு தெரியலை. இதுக்குள்ள சும்மா நோமலாக தண்ணி தான் ஓடுது. எங்கேயோ பெரிய சத்தம் கேட்குது தண்ணின்ட்டு. எங்கேன்னு தெரியலை. அருவியை தேடி அந்த இருக்குது வாட்டர்ஃபால் ட்ரெக் காட்டியிருக்காங்க. நல்ல காலம். சத்தம் கேட்குது அருவின்ற. ஆசையாக இருக்குது அந்த சத்தம் கேட்க. இதுக்கெல்லாம் அருவின்ற தண்ணி தான் ஓடி வருதுன்னு நினைக்கிறேன். இங்கால அருவின்ற தண்ணி தான் இங்கே ஓடி வருது. நல்லா இருட்டிட்டு ஒரு கிளியரான வியூ கிடைக்குமான்னு தெரியல. முயற்சி செய்ய போகிறேன். இதில் ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த தண்ணிக்கு வேலை போகிற இடத்துக்கு மேலே. இதுக்குள்ள எங்கே தான் ஃபால் இருக்குது, தேடி பிடிக்கணும்.
இங்கே தான் இருக்குது அருவி. தண்ணி ஓடுது. கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அருவியின் உயரம், இந்த மலையின் உயரம் மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் வரும். நான் ஏறி இறங்க 10 கிலோமீட்டர் வரும். பாருங்கள் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் இருட்டிட்டு ஆனாலுமே இந்த நேரத்தில் பார்க்குறது கூட அழகாக இருக்குது இந்த இடம். அப்படியே மேலே போவோம். முதல் வேலை அருவியை பார்க்கணும். அதுக்கு தான் வந்தது. ஒரு வித்தியாசமான அருவி உண்டு. இது பாருங்கள் இந்த இடத்த. அருவி இந்த தண்ணி தான் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே இருந்து வருது. அருவியை மட்டுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிடுவேன். அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கேன். கடவுளே, இந்த அழகு இவ்வளவு நடந்து இந்த களைப்பு கூட எனக்கு பெரிய இதாக தெரியலை. அவ்வளோ வழியாக இருக்குது இந்த இடங்கள்லாம். மேலே பாருங்க. நாங்கள் மலையில் ஏறி மலையில் கீழ்ப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சமாவது ஓடிக்கொண்டிருக்கேன். முடியலை நடந்து. ஃபைனலி வந்தாச்சு. ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். கீழே இருந்து 5 கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த மலைக்கு, இந்த காட்சியை பார்க்குறதுக்கு. வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.